பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? கொஞ்சமாவது என்னை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன அற்புதங்கள் அல்ல, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கொஞ்சமா கடுகு விதை அளவு நீங்க கர்த்தரை விசுவாசித்தால் போதும், அவர் கடல் அளவு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறாராம். இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் வியாதிப்பட்டு கொண்டு, நெருக்கப்பட்டு கொண்டு, கண்ணீர் விட்டு கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் அங்கலாய்ப்போடு அநேக இடத்தில் மரண வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில், குடும்பமெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில், கையில் 1 ரூபாய் கூட பணம் இல்லாமல் நான் என்ன செய்வேன்? என் கண்ணில் பிரச்சனை, என்னுடைய ஹார்ட்டில் பிரச்சனை, என்னுடைய லிவரில் பிரச்சனை, என்னுடைய கிட்னியில் பிரச்சனை, என்னுடைய பிரெயினில் பிரச்சனை, என்னுடைய தலையில் பிரச்சனை, என் கை காலில் பிரச்சனைன்னு சொல்லி அநேக வியாதிகளில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாடுபடுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் சொல்லுகிறார். அதுவும் கெஞ்சி உங்களிடத்தில் ஒரு வேண்டுதலோடு கேட்கிறார். என்ன தெரியுமா கேட்கிறார்? கடுகு விதை அளவு நீங்கள் விசுவாசிங்கப்பா. நீங்கள் விசுவாசித்தால் என் தேவனுடைய மகிமையை நீங்கள் பெரிதாய் காண்பீர்கள். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களிடத்தில் மாற வேண்டுமா? இதுவரைக்கும் இருந்த கண்ணீர் உங்களிடத்தில் மாற வேண்டுமா? இதுவரைக்கும் இருந்த தடைகள் உங்களிடத்தில் மாற வேண்டுமா? இதுவரைக்கும் இருந்த பற்றாக்குறைகள் உங்களிடத்தில் மாற வேண்டுமா? இதுவரைக்கும் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தீங்களா? வறுமையில தவித்து கொண்டிருந்தீங்களா? இதெல்லாம் மாறணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவும் கரையுமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சமாவது என்னை நீங்கள் விசுவாசிங்கப்பா, என்னை நோக்கி பாருங்கப்பா, என்னை நீங்கள் நம்புங்கப்பா. என்னை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அற்புதத்தை, எப்படியாப்பட்ட கட்டுகளில் நீங்கள் அகப்பட்டு உங்களை கட்டுகள் சுற்றி வைத்து மரண கண்ணில அகப்பட்டு கொண்டிருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கட்டுகளை அறுக்க அவர் வல்லமை நிறைந்த தெய்வமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. நீங்கள் வேதத்தை நம்பி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி, அவர் சொன்ன கட்டளைகளை நம்பி, அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வழியில நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு தடைகளையும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆசீர்வாதத்தை மாத்திரமே பார்ப்பீங்க, நன்மைகளை மாத்திரமே பார்ப்பீங்க. அவர் கொடுக்கிற எல்லா காரியமும் பலன் உள்ளதாகவும் ஆரோக்கியம் உள்ளதாகவும் திடன் உள்ளதாகவும் இருக்கும் என்று இந்த வேதத்தில் சொல்லுகிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். நீங்கள் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று அவர் பார்ப்பார். அதாவது ஒரு சிறு பெண் மரித்து விட்டார். அந்த சிறு பெண் மரித்த உடனே அந்த ஊரினுடைய தலைவன் ஒருத்தர் வந்து, நீங்கள் என்னுடைய ஊருக்கு வர வேண்டும், என்னுடைய ஊரிலே ஒரு மகள் மரித்து விட்டால் நீங்கள் வாங்க என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சீசர்களை கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு பின்பதாக கடந்து போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போய் கொண்டிருக்கிற பொழுது அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் ஒரு அடையாளத்தை செய்ய போகிறார். அந்த மரித்த அந்த மகளை எழுப்ப போறார், அந்த குழந்தையை எழுப்ப போறார். அங்க எழுப்ப போய் கொண்டிருக்கும் பொழுது அவ்வழியாய் ஒரு பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருட காலமாக ஒரு பெரும் பாடிலே அகப்பட்டு அவர் உதிரப்போக்கிலே தவித்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வதென்றே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மகளுடைய விசுவாசத்தை பாருங்கள். அந்த ஸ்திரீக்குள் தோண்டின ஒரு எண்ணத்தை பாருங்கள். போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவாகிலும் எனக்கு அற்புதம் நடந்து விடாதா என்று எண்ணி அவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில் அப்படியே நகர்ந்து கொண்டு போய்கொண்டு, வேதனைகள் ஒரு பக்கம், கண்ணீர்கள் ஒரு பக்கம், வலிகள் ஒரு பக்கம், அவைகள் எல்லாம் பார்க்காமல் அந்த ஸ்திரீ மெதுவா நவுந்து 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 போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். தொட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து அந்த துணியில் இருந்த வல்லமை அப்படியே அந்த மகள் மீது இறங்கி அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அந்த மகள் சொஸ்தமானாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வேத வசனத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று எனக்கு தெரியாது. கடுகு விதை அளவு தயவு செய்து கர்த்தரை நம்புங்கள். கடுகு விதை அளவு உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த மகள் என்ன செய்தாள் என்று ஒரு வேத வசனத்தின் மூலியமாய் வாசித்து பார்ப்போமா? அந்த வேத வசனத்தை விசுவாசத்தோடு படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. நிச்சயமா அந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துவது உறுதி. எப்படி அந்த மகளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ பயப்படாது என்று சொன்னாரோ, அதே போல நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை பார்த்து அதே வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் பாடுகள் முடிந்து போனது, உடைய வறுமைகள் முடிந்து போனது, இதுவரைக்கும் இருந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது, இதுவரைக்கும் இருந்த வியாதி மாற்றப்பட்டது, சரீர பலவீனங்கள் மாற்றப்பட்டது, உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டது, கவலைப்படாதே என்று சொல்லுவார். எப்ப தெரியுமா சொல்லுவார்? நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் அவர் சொல்லுவார். அந்த வேத வசனத்தை வாசித்து பார்ப்போமா? வாசிக்க கேட்போம். மத்தேயின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 22வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல் லைன்லாம் வாசிச்சு பார்க்கும் பொழுது அவர் அற்புதத்தை செய்ய எங்கேயோ கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் அடையாளத்தை செய்ய எங்கே போய் கொண்டிருக்கிறார். மரித்து போன அந்த சிறு பெண்ணை எழுப்ப போய் கொண்டிருக்கிறார். அவர் போகும் பொழுது இவரை விட்டுட்டா திருப்பி நமக்கு அற்புதம் நடக்காது, இவர் போயிட்டார்னா நமக்கு சுகம் கிடைக்காது, இவர் போயிட்டார்னா நமக்கு மாற்றங்கள் கிடைக்காது என்று சொல்லி அந்த ஸ்திரீயினுடைய எண்ணத்தை பார்த்து அந்த ஸ்திரீ பெரிய காரியத்தை யோசித்து அந்த பெரியவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது. தொட்ட மாத்திரத்தில் வல்லமை இறங்கினது. இதே வேலையைத்தான் பரித்திமேன் என்ற குருடன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு அவரை கூப்பிட்டு அவர் நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கேட்ட பொழுது நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அதே போல அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதே தான் இந்த மகளும் செய்திருக்கிறார். அவர் போய்விட்டாரானால் திருப்பி அற்புதங்கள் நடக்காது, அடையாளங்கள் நடக்காது, எனக்கு மாற்றம் வராது என்று சொல்லி எத்தனை கூட்டம் இருந்தால் என்ன, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு விடலாம் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பெரிய விசுவாசத்தில் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். என் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை பகிரங்கமாய் இறங்கி, சுகமளிக்கிற வல்லமை இறங்கி அந்த மகளை சொஸ்தமாக்கினது. அந்த மகள் சொஸ்தமானாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மகளுடைய சாட்சி அந்த பட்டணங்கள் முழுவதும் பரவினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை இந்த காலை வேளையில் எதற்காக உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்களில் விசுவாசம் மற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு போகிறோம், விசுவாசம் இல்லை. வேதத்தை வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லை. நீங்கள் இந்த வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது இந்த வஸ்திரம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இந்த வல்லமை நிறைந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இதிலே வல்லமையும், இதிலே சுகமும், இதிலே மாற்றமும், இதிலே ஆசீர்வாதமும் இந்த வேதத்தில் அடங்கியிருக்கிறது. அதற்குத்தான் இந்த வேதத்தை வாசிக்க சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவும் கிரயமாய் சொல்லுகிறார். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசம் உன்னை காப்பாற்றினது. உடைய விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது. உடைய விசுவாசம் உனக்கு மாற்றத்தை கொடுத்தது. உடைய விசுவாசம் உன்னை ஆசீர்வதித்தது என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் மாத்திரமே உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய விசுவாசம் மாத்திரமே உங்க பிள்ளைகளை வாழ வைக்கும். உடைய விசுவாசம் மாத்திரமே உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும். உடைய விசுவாசம் மாத்திரமே உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். உங்கள் நம்பிக்கை மாத்திரமே. தயவு செய்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் உங்கள் மேல் பாசத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்கள் மேல் நன்மையை வைத்திருக்கிறார். அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அல்லவா? அந்த ஜோதிகளின் பிதாவை கொஞ்சமாவது நம்பிக்கையோடு பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பாவியான ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். எதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் வேணுமா? விசுவாசிங்க.
உங்களுக்கு நன்மை நடக்கணுமா? விசுவாசிங்க. ஆறுதல் வேணுமா? விசுவாசிங்க. இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். எப்படி தெரியுமா தேட சொன்னாரா? சும்மா இல்ல, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, வைராக்கியத்தோடு அவரை நீங்கள் தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் நிச்சயமாய் காணப்படும். அந்த தெய்வம் இறங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து சொல்லுவார், மகளே உன் விசுவாசம் உனக்கு சமாதானத்தை தந்தது, மகளே உடைய விசுவாசம் உனக்கு விடுதலையை தந்தது, மகளே உடைய விசுவாசம் உனக்கு உயர்வை தந்தது என்று அவர் வைராக்கியமா சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆணிவேர் என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசிக்கிற மனுஷன் பதறான், எந்த இடத்திலையும் பதற மாட்டான். நம்பிக்கையோடு அவருடைய கரத்தை பிடித்து நீங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டால் எந்த சேதமும் உங்களுக்கு ஏற்படாது, எந்த பட்டினியும் ஏற்படாது, எந்த சஞ்சலமும் ஏற்படாது, எந்த மரண கண்ணிகளும் ஏற்படாது, எந்த தடையும் ஏற்படாது. என் தெய்வத்தினுடைய கரத்தை விசுவாசத்தோடு பிடித்து விட்டால் நீங்கள் உயர்வை பார்க்கிற வரைக்கும், நன்மையை பார்க்கிற வரைக்கும், சுகத்தை பார்க்கிற வரைக்கும், பலத்தை பார்க்கிற வரைக்கும், மாற்றத்தை பார்க்கிற வரைக்கும் அவர் ஒருவரே உங்களை சுமந்து கொண்டு போவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் உங்களை அழகாய் பத்திரமாய் உள்ளங்கையில் வரைந்து அவர் சுமந்து கொண்டே போவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். சுமந்து கொண்டு போகிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறாராம். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அவருடைய வல்லமை விசுவாசியுங்கள், அவருடைய வைராக்கியமா சொன்ன சில வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என் தெய்வம் அந்த வாக்குத்தத்தத்தை தெளிவாய் கரையமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, பரித்திமேன் என்ற குருடன், இன்னும் வேதத்தில் அநேக பேர்கள் என் தெய்வத்தை விசுவாசித்தார்கள். விசுவாசித்த எல்லாருக்கும் என் கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தார். ஒருவேளை வியாதியோடு சஞ்சலத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று செய்யுங்க. டாக்டர் மேல வச்ச நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. மற்றவங்க மேல வச்ச நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. இவங்க என்ன சுகமாக்கிடுவாங்க, இவங்க என்ன சுகமாக்கிடுவாங்க, அவங்க என்ன சுகமாக்கிடுவாங்க. யாரும் உங்களுக்கு சுகத்தை தர முடியாது. என் தெய்வம் ஒருவர் மாத்திரமே சுகமளிப்பாராம். என் தெய்வம் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாராம். அதை எப்படி தெரியுமா சொன்னார்? அவர் சிலுவையிலே அவர் தூக்கப்பட்டு அவருடைய கைகள் ஆணியினால் அடிக்கப்பட்டு அந்த கையிலே ஆணியின் காயங்கள் இருந்துதான். அவர் சொன்னார், என்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் அவருடைய தழும்பை நம்ப வேண்டும். உம்முடைய விழாவில் கை வச்சு பார்த்தாதான் நம்புவன்னு சொல்லி தோமா சொன்னார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார்? கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார். இன்னைக்கு உங்களை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறார், என் பாக்கியவதி என்று சொல்லி இருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர் முகத்தை நீங்கள் பார்த்ததில்லை, அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று, அவர் அற்புதத்தின் தெய்வமா இருக்கிறாராம். மரித்தது உண்மை, அடிக்கப்பட்டது உண்மை, தூக்கப்பட்டது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, உயிர் தெழுந்தது உண்மை. அந்த உயிர் தெழுந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிறாராம். அதற்குத்தான் அவர் வேத வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, தழும்பு நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தழும்புள்ள கரத்தை விசுவாசியுங்கள். தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிக சுகத்தையும் அதிக மாற்றத்தையும் அதிக மேன்மையும் கொடுப்பது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் தெளிவும் கரையுமாய் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எப்படி அந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீனிடத்துல சொன்னாரோ அதே தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுவார், விசுவாசம் உன் கிட்னியை சுத்தமாக்குனது, உன் விசுவாசம் உடைய ஹார்ட்டை சுத்தமாக்குனது, உன் விசுவாசம் உன்னுடைய லிவர் பிரச்சனை மாறினது, விசுவாசம் உன்னுடைய பிரெயின் பிரச்சனை மாறினுச்சு, விசுவாசம் உன்னுடைய கண் பிரச்சனை மாறுகிறது, விசுவாசம் என் நரம்பு பிரச்சனை மாற்றுகிறது, விசுவாசம் உன் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி மறைகிறது, விசுவாசம் உடைய டைராய்டு பிரச்சனை மாறுகிறது, உன் விசுவாசம் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது என்று அவர் இந்த வேளையிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் அந்த மகாபெரிய தீர்க்க தரிசி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற வேளையிலே சிலுவையிலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் காயத்தினாலே அவருடைய தழும்பினால் நீங்கள் குணமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இது என் தெய்வத்தினுடைய உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையை சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லவில்லை,
அவரே தன் வாயை திறந்து சொன்னாராம், ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன பொழுது அந்த கடைசி பேராவில் பாருங்க, அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில அநேக பிள்ளைகள் சொஸ்தமாய் கொண்டிருக்கிறீங்க. அவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் கொடுக்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் என் தெய்வம் செய்திருக்கிறார். நீங்க நம்பிக்கையோடு இந்த வேத வசனத்தை கேட்டு இந்த வேத வசனத்தை தியானம் பண்ணி பாருங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உடைய கிருபைக்காக தயவுக்காக கொடான கோடி நன்றி செலுத்து. இந்த வேத வசனத்தின் மூலியமா உடைய பிள்ளைகளோடு பேசுனீங்க ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிற மனுஷன் பாதரான். எந்த மனுஷன் என்னை விசுவாசித்து என்னை கடுகு விதை அளவு விசுவாசித்து என்னை நம்பிக்கையோடு நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு நான் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிறேன் என்று சொன்னீரப்பா. எந்தெந்த பிள்ளைகள் அப்பா வேண்டுதல் வைத்திருக்கிறார்களோ, விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்களோ, அந்த வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற தவிப்புகள் தத்தளிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும். அந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ எப்படி அந்த 12 வருஷம் பாடுபட்டு கொண்டிருந்தாலோ அதே போல பல வருட காலமாய் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். இயேசுவின் நாமத்தினால் அந்த பாடுகளும் நீங்கி அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தத்தளிப்பின் பாத்திரங்களாம் பிடுங்கப்பட்டு போகட்டும். அவர்களை அபரித விதமாய் ஆசீர்வதித்து ஒரு மேன்மைக்கான நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. இருக்கிற எல்லா தவிப்பையும் தத்தளிப்பையும் மாற்றி நீர் ஒரு பெரிய சுகத்தையும் பெரிய மாற்றத்தையும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் பரிந்து பேசி நீர் அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய மாற்றங்கள், உடைய அதிசயங்கள், உடைய அற்புதங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்தே தீரட்டும். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை அனுப்புவாராக. ஆமேன்.